இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தால் கூட அதை ஈஸியாக எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மேலுமே அஷ்டம சனியோட தாக்கத்திலிருந்து விடுபட்டு கடகராசிக்காரர்களுக்கு பாகிஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய ராஜ கிரகங்களோட ஆன்மீக பயணம் செல்வீங்க. அதே மாதிரி வருமானம் அதிகமாக இருந்தால் கூட செலவுகளும் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க போகுது. எனவே கொஞ்சம் எதுலேயுமே கவனம் தேவை. வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை நீங்கள் இந்த டைமில் கவனமாக கையாளுவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில், இந்த பங்குனி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் சந்திக்க போகிறீங்க, அதே மாதிரி செலவுகள் அதிகரிக்குமா அல்லது தொழிலில் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுமா, அப்படி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக இந்த டைமில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை, மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே அஷ்டம சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு கடகராசிக்காரர்களுக்கு பாகிஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய ராஜ கிரகங்களோட இந்த டைமில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நிறையவே காத்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த பங்குனி மாதம் நிலவக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்றம் இறக்கமான பலன்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கமான விஷயம். ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி குடும்பம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்ததில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே நல்ல நிறைய யோகா பலன்கள் இருக்குது. கடகராசிக்காரருக்கு பங்குனி மாதம் கலவையான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இவங்களோட குடும்பம், திருமணம், காதல் இதெல்லாம் எப்படி அமையும் அப்படின்னா, குரு வக்கர நிவர்த்தி பெற்ற செலவுகள் அல்லது எதிர்பாராத அளவுக்கு இந்த டைமில் விரயங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் நிலவலாம். அதே மாதிரி நீண்ட நாளாகவே நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த டைமில் தீர்வு கிடைச்சாலும் வீட்டில் அன்றாட நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் எதிலுமே பெரிதாக தலையிடாமல் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி முடிந்த வரைக்குமே விலகி இருப்பது தான் ரொம்ப நல்லது. வீணாக வார்த்தைகளை விடாதீங்க. பெரிய வாக்குவாதாக மாறலாம். இது சாதாரண விஷயமா நீங்கள் பேச போய் அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வேலை மற்றும் தொழில் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த டைமில் உங்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் ரீதியான வளர்ச்சி, வேலை மாற்றம், இடமாற்றம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலுமே பங்குனி மாதம் 2ஆம் பாதியிலிருந்து உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகளானது தீர ஆரம்பிக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே இந்த டைமில் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். தடைப்பட்ட அல்லது தாமதமான ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த டைமில் கிடைக்க ஆரம்பிக்கும். மேலுமே பணம், பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கலில் எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பண வரவு, பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தால் கூட செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். கடன் வாங்குறத முடிந்த வரைக்குமே தவிர்க்கிறது தான் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத மருத்துவ செலவு அல்லது அலைச்சலானது உங்களுக்கு ஏற்படும். கடகராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மற்றும் குடும்பம், திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வதான் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. எதையுமே ஒரு திட்டமிட்ட செலவுகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தித்து செயல்படுவதன் மூலம் மற்றவங்களை நீங்கள் வழி நடத்தக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த பங்குனி மாதமானது சிறப்பான ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. விரயஸ்தானத்தில் வக்கரமாக சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் மார்ச் 17 முதல் வக்கர நிவர்த்தி அடைவதனால குடும்பத்தோட தேவைகளுக்காகவும் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் கையிருப்பான கரைய ஆரம்பிக்கும். குடும்பத்திலிருந்து உங்களுக்கு பல நெருக்கடிகளானது நீண்ட நாளாகவே இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ விலக ஆரம்பிக்கும். நிம்மதியாக தூங்க முடியவில்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்க எல்லாருமே இந்த டைமில் நல்ல மாற்றம் இருக்கும். தாயாரோட உடல்நிலையில் நீண்ட நாளாகவே ஏற்பட்ட பாதிப்புமே விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுகளோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். எடுக்கக்கூடிய வேலையில் ஒவ்வொன்றிலுமே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் ஆதாயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுமே அமையும். திடீர் வாய்ப்புகள் தன குடும்பாதிபதி சூரியன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால
கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் ஆனது விலக ஆரம்பிக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு, அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. இதுவரைக்குமே கிடைக்காம இருந்த பொறுப்புகள், பதவிகள், அதே மாதிரி நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகளில் எல்லாமே ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. விஐபிகளோட ஆதரவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே அரசு வழியில் ஏற்பட்ட சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும் ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வழக்கு விவகாரங்கள் அனைத்துமே இந்த டைமில் சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே மாதத்தின் முற்பகுதியில் விளைச்சலில் கவனமாக இருக்க வேண்டும். வயதானவங்களுக்கு ஆரோக்கியமானது சீராகும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். பொது தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட எடுத்த வேலைகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு சந்திராஷ்டமம் மார்ச் 16, ஏப்ரல் 13 இந்த டேட்டில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதமானது யோகமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. 2.5 ஆண்டு காலமாகவே உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து நெருக்கடிக்கு மேலே நெருக்கடிகளை உங்களுக்கு கொடுத்து வந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட செல்வாக்கு நிச்சயமாக உயரும். இது வரைக்குமே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும். தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையானது தான் இருக்கும். சமூகத்தில் உங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு தனி மரியாதையானது உருவாக்கும். நீண்ட நாளாகவே இருப்பறியாக இருந்த பிரச்சனைகள், வழக்குகள், வேலைகள் எல்லாமே இந்த டைமில் முடிய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சந்தித்த இந்த டைமில் மெமோ, இடைநீக்கம் போன்ற சங்கடங்கள் எல்லாமே முடிவிற்கு வரும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். சகோதரர்களோட ஆதரவுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி தேர்தலில் போட்டியிடுவதற்கும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். பண வரவில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும். வரவேண்டிய பணமுமே உங்களுக்கு கைக்கு வரும். சனி பகவான் ஒரே நேரத்தில் 4 வழியில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகளை வழங்க இருக்கிறதுனால உங்களை இது வரைக்குமே உதாசீனம் செஞ்சு வந்தவங்களுமே உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்க. பணப்புழக்கமானது அதிகமாகவே இருக்கும். சேமிப்புமே அதிகமாக இருக்கும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வகையில் தான் அமைச்சிருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்காலத்தின் மீது உங்களுக்கு ரொம்ப அக்கறையானது அதிகமாகும். அதனால் படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். இதனால் நல்ல ஒரு மதிப்பெண்ணுமே கிடைக்கும். சந்திராஷ்டமம் பார்த்திங்களா, உங்களுக்கு மார்ச் 17, ஏப்ரல் 13 இந்த டேட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். இன்னும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல யோக பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறுமே நவகிரகத்திற்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வளமாக மாற இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக நம்மளுடைய பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, எந்த ஒன்றிலுமே நிதானமாக யோசித்தும் செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதமானது அதிர்ஷ்டமான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏப்ரல் 6 வரைக்குமே புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட மனமாதியில் தெளிவாக இருக்கும். அறிவாற்றலுமே வெளிப்படும். நீண்ட நாளாகவே இருப்பலையாக இருந்த வேலைகள் எல்லாமே முடிவிற்கு வரும். மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை எல்லாமே கொடுக்க போகிறார் அப்படிங்கிற வார்த்தைக்கேற்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டும் உயர்வது போல உங்களோட பொருளாதார நிலையுமே உயரும். கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு பணமுமே கைக்கு கிடைக்கும். திரும்ப வரவே வராது அப்படின்னு முடிவு செஞ்சு கைவிட்ட பணமுமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த டைமில் வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே இழுபறியாக இருந்த ஒப்பந்தங்களுமே கிடைக்கும். கடன் தொல்லையால் ஏற்பட்ட பிரச்சனைகளுமே தீரும். வங்கியில் கேட்டிருந்த பணமுமே உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். இந்த நேரத்தில் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட செல்வாக்கை நிச்சயமாக உயர்த்துவார். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றியாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். இது நாள் வரைக்குமே மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் சாதாரணமாக இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களோட நிலைகளானது இந்த பங்குனி மாதத்தில் நிச்சயமாக முதல் உங்களுக்கு இந்த டைமில் உயர ஆரம்பிக்கும். குரு பகவானோட பார்வைகள் சுகஸ்தானத்திற்கும் சத்ரு ஜெயஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால மனதில் நிம்மதியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிம்மதி தான். நிம்மதி இருந்துச்சு அப்படின்னா எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையானது நமக்குள்ளே வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்காக கண்ட கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புமே உங்களுக்கு அமைய போகுது. இதையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷமாக வாழ்ந்திடக்கூடிய அளவுக்கு
எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு. சில செலவுகள் வழியே நினைத்ததை நீங்கள் சாதிச்சு கொள்வீங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகளுமே விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக நடைபோடக்கூடிய ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்படும். மேலுமே உயர்கல்வி பற்றிய எண்ணத்தோட பொதுத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற எங்களுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டோம். சந்திராஷ்டமம் மார்ச் 18 இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நரசிம்மரை வழிபட பல சங்கடங்கள் அனைத்துமே விலகும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே வெற்றியாக அமையும். என்ன கடகராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கடகராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.